ஒரு சீட்டாக இருந்தாலும் 66 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அதிமுக இருக்கும்போது கூட தமிழக மக்களுக்கு தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்கட்சிகளாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் முற்றான ஒரு உண்மை என்னவென்றால் அதிக ஜனநாயகத்தன்மையுடன் ஒரு கட்சியை நடத்துகிறார். அதுதான் இங்க முக்கியம். நான் அன்பான சர்வதிகாரம் அப்படின்னு மேல உலகத்தில் அன்பு சர்வாதிகாரத்தை கொண்டு வரவே வராது. அன்பு ஜனநாயகத்தை தான் கொண்டு வருமே ஒழிய சர்வாதிகாரத்தை கொண்டு வராது. சர்வாதிகாரம் கொடுங்கோன்மைக்குத்தான் இட்டு சொல்லுபவிய அன்புதான் செங்கோன்மைக்கு கொண்டு வரும். அதை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஜனநாயகத்தின் பூர்வமாக இவர். இது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நாங்க முதல் சேர்ந்து கொஞ்ச நாளிலே ஒரு செயற்குழு வைக்கிறார். அந்த செயற்குழுவில் எல்லாத்தையும் உள்ளே வரவழைத்து ஒரு அச்சடிக்கப்பட்ட ஒரு தகவல் சீட்டை கொடுக்கிறார். அதில் நம்ம பேரு ஊரெல்லாம் சொல்லிட்டு, நான் இந்த கட்சியில் ஏதாவது தவறு செய்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதா, தெரிந்தால் அதனுடைய இதை சொல்லவும், கட்சி ஏதாவது தவறான நடவடிக்கை ஈடுபடுகிறதா, மேலும் இதை வளர்வதற்கான ஆலோசனைகளை நீங்கள் அனைவரும் கோரலாம்னு சொல்ற. இதை விட என்ன ஜனநாயகம் இருக்கும்போது நம்ம இந்த கட்சி கொடிய மாற்றம் செய்யலாம் அப்படின்னு அங்க வந்திருந்தக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் காட்டி, இதுக்காக இந்த அர்த்தம், இதுக்காக இந்த அர்த்தம், இதுக்காக இந்த கொடியை இப்படி நம்ம மாற்றி வச்சுக்கோம், உங்களுக்கு எல்லாம் விருப்பமா என்று கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு தலைவரின் கீழே தான் நம்ம வேலை செய்ய பிடிக்கும். நான் சொன்னா கேள்வி இருந்தா இப்ப கூட என்ன பேசுறீங்க? 234 தொகுதியில் நான் சொல்றதான் வேட்பாளர், நீங்க சொல்லலாம். அதுக்கு அந்த பகுதியினுடைய இவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்ல, அவனுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? அப்ப எதுக்காக அதுக்கு வேலை செய்யறான்?